இந்த தைப்பூசத்திற்கு முன்னாடி வரைக்கும் முருகன் கிட்ட வேல் அப்படிங்கிற ஒண்ணு இல்ல. அவனுக்கு வேலவன் அப்படிங்கிற பேர் இல்ல. மயிலோன் அப்படிங்கிற பேர் இல்ல. சேயோன் அப்படிங்கிற பேர் இல்ல. இந்த தைப்பூசத்திற்கு பிறகு இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது அவரு சூரபத்மனை அழிக்கிறார். 3 அசுரர்கள அழிக்கிறார். இவங்க எல்லாருமே தேவர்களுக்கு இடையூறு பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்க எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. இந்த அசுரர்கள் எங்களைய துன்புறுத்துறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு வரம் வாங்கிட்டாங்க. இவங்களை யாராலயுமே அழிக்க முடியாத ஒரு வரம் சிவனே குடுத்துட்டார். அப்படின்னா என்னன்னா, இனி ஒரு அவதாரத்த சிவனே படைக்கணும். ஏன்னா, இந்த பூட்ட தயாரிச்சவர் அவர்தான். அப்ப சாவிய அவரு தான் குடுக்கணும். அதனால அவரே முருகன் அப்படிங்கிற அவதாரத்தையும் குடுத்து, அந்த முருகன் கையில இப்ப ஒண்ணே ஒண்ணு மட்டும் குறைபாடா இருக்கு. இந்த தைப்பூசம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்த 2ஆ பிரிக்கிறோம். உத்தராயணம், தட்சிணாயனம். தட்சிணாயனம். இந்த உத்தராயண காலத்துல முதல் பௌர்ணமி. தை பூசம். அப்ப தை மாதம் பூசம் நட்சத்திரத்துல இந்த பூசம் நட்சத்திரங்கிறது கடக ராசிக்குள்ள இருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப தை மாதத்தின் முதல் பௌர்ணமி இந்த உத்தராயண காலத்துல. இந்த பௌர்ணமியில இவ்வளவு சிறப்பும் நடக்குது. இதுல இருந்து முருகனுடைய அந்த வேலுங்கிற அவதாரம் ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் தேவர்களுக்கு விடியற்காலை. மார்கழி மாதம் நம்ம பஜனை பாடியிருப்போம். ஏன் நம்ம பஜனை பாடணும்னா, அவங்களுக்கு இப்ப இரவு வந்து விடிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தை மாதம்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் மார்கழியில நாம அவங்கள துயில் எழுப்பதற்காக நம்ம பஜனை பாடுனோம். ஆமா. இப்ப அவங்க துயில் எழுந்திருக்கிறாங்க. இந்த இது எல்லாமே இரவு பொழுதுல நடக்குது. இரவு பொழுதுல சிவனை விட சக்திக்கு தான் பலம் அதிகம். அதனால முருகனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் சக்தி. அந்த ஆயுதத்தை என்னவா குடுக்குறாங்கன்னா, ஞான வேலா குடுக்குறாங்க.